இன்னைக்கு நம்முடைய கிளாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த டெட் எக்ஸாம் பத்தி தான் நான் உங்களுக்கு ஃபுல்லா டீட்டெயிலா நான் சொல்ல போறேன். அதாவது ஒவ்வொரு மேஜருக்கும் என்னென்ன சப்ஜெக்ட் நம்ம படிக்கணும், ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் எவ்வளவு மார்க்கு, அதே மாதிரி நம்மளுடைய இந்த டெட் எக்ஸாம் கிளாஸ்ல எப்படி நீங்க ஜாயின் பண்ணணும் எல்லாமே நான் உங்களுக்கு டீட்டெயிலா சொல்றேன். இந்த வீடியோ வந்து நீங்க கடைசி வரைக்கும் பாருங்க. நீங்க ஃபுல்லா பார்த்தாதான் உங்களுக்கு எது டவுட் இருக்கா அப்படின்னு உங்களுக்கு தெரியும். அப்படி எதுவும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு கால் பண்ணி டீட்டெயிலா கேட்டு நம்முடைய கிளாஸ்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். நீங்க எப்படி நம்முடைய கிளாஸ்ல ஜாயின் பண்ணணும்னா என்னுடைய மொபைல் நம்பர் 9159084262 இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணுங்க. நம்முடைய கிளாஸ்ல நீங்க எப்படி ஜாயின் பண்ண சொல்லி நான் உங்களுக்கு டீட்டெயிலா சொல்லிடுவேன். அதே மாதிரி இப்போ டெட் எக்ஸாமுக்கு நம்ம எப்படி படிக்கணும், என்னையிலிருந்து நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது, இது எல்லாமே நான் உங்களுக்கு நான் சொல்றேன். சரிங்களா? இப்போ வந்து பாருங்க, ஃபர்ஸ்ட் என்னென்ன மேஜர் என்னென்ன சப்ஜெக்ட் படிக்கணும் அப்படின்னு நான் சொல்றேன். இப்போ டெட் எக்ஸாம் வந்து ரெண்டு பிரிவா பிரிச்சிருவாங்க. ஒன்று வந்து ஆர்ட்ஸ் குரூப், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா சயின்ஸ் குரூப். இப்படி ரெண்டு பிரிவா பிரிச்சிருவாங்க. ஆர்ட்ஸ் குரூப்ல யாரெல்லாம் வருவாங்க பார்த்தீங்கன்னா தமிழ் மேஜர், இங்கிலீஷ் மேஜர், ஹிஸ்டரி மேஜர், சோசியல் சயின்ஸ், இந்த மூணு பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மூணு டிபார்ட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ட்ஸ் குரூப்ல வருவாங்க. சயின்ஸ் குரூப்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேத்தமெட்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட், பிசிக்ஸ், பயாலஜிக்கல் சயின்ஸ், இதெல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்ல வருவாங்க. சரிங்களா? இப்போ உங்களுக்கு இந்த ஆர்ட்ஸ் குரூப்ல தமிழ் மேஜர், இங்கிலீஷ் மேஜர், ஹிஸ்டரி மேஜர், இவங்களுக்கு என்னென்னலாம் சப்ஜெக்ட் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா கவனிச்சுங்க. மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 சப்ஜெக்ட் வரும். என்னென்ன சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா தமிழ், இங்கிலீஷ் வரும், சைக்காலஜி வரும், சோசியல் சயின்ஸ் வரும். இந்த 4 சப்ஜெக்ட் வந்து ஆர்ட்ஸ் குரூப்புக்கு வரும். சரிங்களா? தமிழ் மேஜருக்கு தமிழ்ல வந்து 30 மார்க் கேட்பாங்க. இங்கிலீஷ் மேஜர் இங்கிலீஷ்ல இருந்து 30 மார்க் கேட்பாங்க. அடுத்து சைக்காலஜி வந்து 30 மார்க் கேட்பாங்க. சோசியல் சயின்ஸ்ல இருந்து 60 மார்க் கேட்பாங்க. சரிங்களா? ஸோ ஆர்ட்ஸ் குரூப்பை பொறுத்தளவுக்கு சோசியல் சயின்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். சோசியல் சயின்ஸ் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைன் விடாம எல்லாமே நான் உங்களுக்கு டீட்டெயிலா நான் அனுப்புற நோட்ஸ் வந்து எல்லாமே மல்டிபிள் சாய்ஸ் டைப் கொஸ்டின் தான் இருக்கும். சரிங்களா? நீங்க டெட் எக்ஸாம் வந்து தனியாக மெட்டீரியல் வாங்க தேவையில்லை. நான் கொடுத்ததை மட்டும் நீங்க படிச்சா போதும். ஸ்கூல் புக்கு கிடைச்சா மட்டும் வாங்கி வச்சுக்கோங்க. மற்றபடி இந்த டெட் எக்ஸாமுக்கு நீங்க தனியா எதுவும் கோச்சிங் கிளாஸ் ஜாயின் பண்ண தேவையில்லை. அதே மாதிரி இதுக்குன்னு தனியா நீங்க மெட்டீரியல் எதுவும் வாங்க தேவையில்லை. சரிங்களா? ஸோ இதுதான் ஆர்ட்ஸ் குரூப். அடுத்து பாருங்க, சயின்ஸ் குரூப் வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மொத்தம் 5 சப்ஜெக்ட் வரும். சரிங்களா? இவங்களுக்கு வந்து 4 சப்ஜெக்ட் சொன்னா இவங்களுக்கு ஒரு சப்ஜெக்ட் எக்ஸ்ட்ரா வரும். என்னன்னு பாத்தீங்கன்னா இவங்களுக்கு இதே மாதிரி தமிழ் வரும், அதே மாதிரி இங்கிலீஷ் வரும், சைக்காலஜி வரும். இந்த 3 சப்ஜெக்டும் எல்லா மேஜருக்கும் ஒரே சிலபஸ் தான், 3 வரும். அடுத்து 4வது என்ன வரும் பாத்தீங்கன்னா சயின்ஸ், மேக்ஸ். 4வது சப்ஜெக்ட் சயின்ஸ் வரும், 5வது சப்ஜெக்ட் வந்து மேத்தமெட்டிக்ஸ் வரும். சரிங்களா? இது வந்து சயின்ஸ் குரூப்புக்கு. ஸோ சயின்ஸ் குரூப்புக்கு சோசியல் சயின்ஸ் வராது. ஆர்ட்ஸ் குரூப்புக்கு சயின்ஸும் மேக்ஸும் வராது. சரிங்களா? இப்போ உங்களுக்கு புரிஞ்சுச்சா? ஓகே. இப்போ நான் ஃபர்ஸ்ட் வந்து 2 சப்ஜெக்ட்டுக்கு கிளாஸ் எடுக்கிறேன். எதுக்குன்னா தமிழுக்கும் சைக்காலஜி, இந்த 2 சப்ஜெக்ட்டுக்கு ஃபர்ஸ்ட் நான் கிளாஸ் எடுக்கிறேன். 2 சப்ஜெக்டாக தான் முடிச்சுட்டு வருவேன். சரிங்களா? ஏன்னா இந்த மொத்த சப்ஜெக்டும் ஒரே தான் உங்களுக்கு ஃபீஸ் பே பண்ண சொன்னால் மொத்தமாக கிட்டுறதுக்கு கஷ்டப்படுவாங்க. ஸோ கொஞ்சம் கொஞ்சமானா உங்களுக்கு அது பெருசாக தெரியாது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நான் 2 சப்ஜெக்ட் எடுக்கிறேன். எதுக்கு பார்த்தீங்கன்னா தமிழும் சைக்காலஜியும். ஃபீஸ் பார்த்தீங்கன்னா நான் ஒரு சப்ஜெக்ட்டுக்கு 500 ருபீஸ் மட்டும் தான் வாங்குவேன். இப்போ தமிழும் சைக்காலஜியும் எடுக்கிறேன். ஸோ தமிழுக்கு 500 ருபீஸ், சைக்காலஜிக்கு 500 ருபீஸ். ஸோ 1000 ருபீஸ் நீங்கள் பே பண்ணணும். சரிங்களா? இப்போ இந்த 2 சப்ஜெக்ட் முடிச்ச பிறகு அதுக்கு பிறகு ஆர்ட்ஸ் குரூப் வந்து சோசியல் சயின்ஸ் ஸ்டார்ட் பண்ணுவேன், சயின்ஸ் குரூப் வந்து சயின்ஸ் ஸ்டார்ட் பண்ணுவேன். சரிங்களா? ஸோ 2 சப்ஜெக்டாக முடிச்சுடுவேன். நீங்கள் ஃபர்ஸ்ட் 2 சப்ஜெக்ட்டுக்கு பேமெண்ட் பண்ணால் போதும். அதே மாதிரி கிளாஸ் வந்து எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னா 29ஆம் தேதி, வர 29ஆம் தேதி, இந்த மந்த் 29ஆம் தேதி கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ ஜாயின் பண்ண விருப்பப்படுறவங்க சீக்கிரம் ஜாயின் பண்ணிக்கோங்க. 1 மந்த் 2 மந்த் கழிச்சு நீங்க ஜாயின் பண்ணீங்கன்னா மறுபடியும் நான் பழைய நோட்ஸ்லாம் அனுப்பி வைக்கணும். உங்களுக்கு புரியாது, என்ன அனுப்பியிருக்கேன் என்ன அதில் இருக்கு புரியாது. ஸோ ஜாயின் பண்ண விருப்பப்படுறவங்க இந்த டேட்டுக்குள்ள ஜாயின் பண்ணிடுங்க. அதே மாதிரி கிளாஸ் எப்படி சார் இருக்கும், நோட்ஸ் எப்படி சார் இருக்கும், அதை பற்றி நான் சொல்கிறேன். வாரத்தில் 5 நாள் இருக்கும், மண்டே டு ஃப்ரைடே. 5 நாளும் நோட்ஸ் வந்து நம்ம டெட் எக்ஸாம் குரூப்லேயே வந்து நான் பிடிஎஃப் அனுப்பிச்சிடுவேன், வாட்ஸ்அப் குரூப்லேயே அனுப்பிச்சிடுவேன். நான் அனுப்புகிற நோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தியரியாக இருக்காது, எல்லாமே மல்டிபிள் சாய்ஸ் டைப், அந்த டைப் கொஸ்டின் தான் இருக்கும். 1 மார்க் கொஸ்டின் தான் உங்களுக்கு இருக்கும். நீங்கள் டெட் எக்ஸாமுக்கு தனியாக மெட்டீரியல் வாங்க தேவையில்லை, புக்ஸ் கிடைச்சா மட்டும் வாங்கி வச்சுக்கோங்க. அதே மாதிரி கம்பல்சரி ஒவ்வொரு வாரமும் டெஸ்ட் இருக்கும். நீங்கள் டெட் எக்ஸாம் பொறுத்தளவுக்கு எந்த அளவுக்கு டெஸ்ட் அட்டன் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு ஜெயிக்கலாம். சரிங்களா? நான் ஒவ்வொரு வாரமும் சண்டே டெஸ்ட் வைப்பேன்,
ஒரு வாரத்துக்கு முன்னாடியே சொல்லியிருப்பேன், இந்த வாரம் உங்களுக்கு எந்த பகுதி தேர்வுன்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். அடுத்து ஒரு முக்கியமான விஷயத்துக்கு வரேன். இப்போ நான் அனுப்புகிற அந்த கொஷின் 1 கொஷினை யாரும் எக்காரணத்தை கொண்டும் ஜெராக்ஸ் எடுக்காதீங்க. நீங்கள் படிச்சுட்டு இருந்தாலும் சரி, ஒர்க்கில் இருந்தாலும் சரி, என்னால் எழுத முடியாது அப்படிலாம் நீங்கள் யோசிக்காதீங்க. டெய்லி 2 மணி நேரம், நான் எப்போவுமே சொல்லுவேன், டெய்லி 2 மணி நேரம் நீங்கள் கரெக்டாக இதை ஒதுக்கிடுங்க. 1 மணி நேரம் எழுதுறதுக்கு, 1 மணி நேரம் எழுதுறது படிக்கிறதுக்கு, டெய்லி 2 மணி நேரம் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணால் போதும். அதுவும் அந்த 2 மணி நேரத்தை முடிஞ்ச அளவுக்கு இயர்லி மார்னிங், காலையில் எந்த அளவுக்கு நீங்கள் சீக்கிரம் எந்திரிக்க முடியுமோ காலையில் அந்த 2 மணி நேரத்தை ஒதுக்கிடுங்க. டெய்லி ஒவ்வொரு நாளும் யார் தொடர்ந்து இதை எக்ஸாமுக்கு முதல் நாள் வரைக்கும் ஃபாலோ பண்ணுறாங்களோ அவங்க ஜெயிச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி நான் டெட் எக்ஸாம் எடுக்கப்போ பாஸ் பண்ணவங்க நிறைய பேர் இதை ஃபாலோ பண்ணியிருக்காங்க. தான் எடுத்துக்கிட்ட ஒரு டயத்தை எக்ஸாமுக்கு முதல் நாள் வரைக்கும் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ஒரு 10 நாள் படிச்சுட்டு, ஒரு 15 நாள் படிச்சுட்டு அப்படி விட்டுறக்கூடாது. ஸோ டெய்லி 2 மணி நேரம், அதை காலையில் நீங்கள் எந்திரிச்சு அந்த 2 மணி நேரத்தை ஒதுக்கிடுங்க. சரிங்களா? அது உங்களுடைய ஒர்க்கை பொறுத்து, உங்களுடைய சூழ்நிலையை பொறுத்து நீங்களாக ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணுங்க. சரிங்களா? இந்த டைம்லேருந்து இந்த டைம் எடுத்துக்கலாம். காலையிலேயே டெட் எக்ஸாம் நமக்குடைய வாழ்க்கையை உயர்த்திற்கான முக்கியமான ஒரு அடிப்படை இந்த டெட் எக்ஸாம் தான். சரிங்களா? ஏன்னா இப்போ இது நம்ம பாஸ் பண்ணா தான் நம்ம வாழ்க்கை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக முடியும். ஸோ இதுதான் நம்ம வாழ்க்கைக்கு முக்கியமானது. அப்போ இதுக்கு தான் நம்ம ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். ஸோ காலையில் எழுந்தபடியும் நம்மளுடைய வாழ்க்கை தரத்தை எது உயர்த்துதோ அதுக்கு நம்ம டயத்தை ஒதுக்குறோம். அப்படி ஒதுக்குறப்ப நமக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வரும். ஓகே, நம்ம எடுத்துக்கிட்ட காரியத்தை கரெக்டாக பண்ணியிருக்கோம். ஸோ டெய்லி 2 மணி நேரம் காலையில் டெட் எக்ஸாம் ஒதுக்கி அதை முடிச்சுட்டு தான் மற்ற சப்ஜெக்ட் படிக்கிறதோ இல்லை மற்ற வேலைக்கு போகிறதோ அதை எல்லாமே நீங்கள் அடுத்த வச்சுக்கோங்க. காலையில் இந்த வேலையை முடிச்சிருங்க. எக்ஸாம் வரைக்கும் இதை ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக தொடர்ந்து நீங்கள் கடின உழைப்பு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக ஜெயிக்க முடியும். இப்போ 2 சப்ஜெக்ட் எடுக்கிறேன். தமிழுக்கு ஒரு லாங் சைஸ் நோட் போட்டுக்குங்க, சைக்காலஜிக்கு ஒரு லாங் சைஸ் நோட் போட்டுக்குங்க. அன்னன்னைக்கு வரதை எழுதி வச்சிருங்க. சரிங்களா? இப்போ ஒரு நாள் எழுத முடியல, எங்கேயாவது வெளியே போயிட்டோம், ஒரு 2 நாள் எழுத முடியல, வெளியே போயிட்டோன்னா நான் வாரத்துக்கு 5 நாள் சொல்லியிருக்கேன். மண்டே டு ஃப்ரைடே தான் உங்களுக்கு 5 நாள் நோட்ஸ் வர சொல்லியிருக்கேன். ஸோ அந்த டைமில் ஏதாவது வெளியே போகிறத எழுத முடியலன்னா சனி ஞாயிறு 2 நாள் வந்து அந்த டயத்தில் எழுதிருக்கேன். ஏன்னா 2 நாள் உங்களுக்கு கேப் இருக்கு. ஸோ அந்த டயத்தில் அது எழுத முடியாத கரெக்டாக அந்த டயத்தில் எழுதி வச்சுக்கோங்க. அப்படி நீங்கள் எழுதி வச்சுட்டீங்கன்னா எழுதும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிடும் நம்ம என்ன எழுதுறோம், என்ன சப்ஜெக்ட் எழுதுறோம். அதை எழுதும் போதே அதை நம்ம உன்னிப்பாக கவனிக்க ஆரம்பிச்சிடும். அது நமக்கு புரிய ஆரம்பிச்சிடும். எழுதும் போதே உங்களுக்கு பாதி படித்த மாதிரி ஆயிடும். ஸோ அதனால ஒவ்வொருத்தவங்களும் 2 லாங் சைஸ் நோட் போட்டுக்குங்க. கம்பல்சரி எழுதுறீங்க. நான் எவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கு நோட்ஸ் நான் அனுப்பணும் அது எல்லாமே நீங்கள் எழுதி வச்சிருங்க. சரிங்களா? இந்த 2 சப்ஜெக்ட் முடிச்ச பிறகு அதே மாதிரி நம்ம குரூப்பில் நான் அனௌன்ஸ்மெண்ட் கொடுப்பேன். அடுத்த சப்ஜெக்ட் எந்த சப்ஜெக்ட் ஆரம்பிக்கிறேன், நீங்கள் எப்போ பே பண்ணணும்னு சொல்லி நான் சொல்லுவேன். ஸோ அப்படியே நீங்கள் கன்டினியூ பண்ணிக்கலாம். சரிங்களா? இதுதான் டெட் எக்ஸாம் பற்றி ஃபுல் டீட்டெயிலு. இதில் எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு கால் பண்ணி டீட்டெயிலாக கேட்டு நம்மளுடைய கிளாஸ் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம நெக்ஸ்ட்